மகா வந்து கண்ணு முழிச்சு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து இப்போ ஒர்க்கெல்லாம் வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, நேரா வந்து கௌதம் வந்து சொல்கிறாரு ஐஸ்வர்யா கிட்ட, இந்தா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு 5,00,000 பணத்தை கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ பணம் அப்படின்னோடனே, இங்கே பாரு உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் இந்த பணம். இந்த பணத்தை வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடி முடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உன்னோட பங்குக்கு நீ கொடுக்கணும்ல ஐஸ்வர்யா அப்படின்னோடனே, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, அதை எப்படி நீ பார்த்துப்ப, வயித்துல என்னோட வாரிசு வளர்ந்துட்டுருக்கு. இந்த டைமில் நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியுமா ஐஸ்வர்யா? அதனால் சொல்கிறது கேளு ஐஸ்வர்யா, ப்ளீஸ் ஐஸ்வர்யா அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னோடனே, இவ்வளோ மாறிட்டார் கௌதம், கௌதம் உண்மையிலேயே ரொம்ப மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு நேராக வராங்க. நம்ம வந்து மகா கிட்ட, மகா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா, அவர் 5,00,000 பணம் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போது, இந்த 5,00,000 வச்சு நம்ம ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதெல்லாம் வேணாக்கா நீ அவர்கிட்டே கொடுத்துரு. இந்த பணம் எப்படினாலும் இந்த வீட்டு பணம், இந்த வீட்டு பணத்தை எடுத்துமே நம்ம வீட்டுக்கு கொடுத்தா அது வேறு பிரச்சனைப்படுவாங்கக்கா. ஏற்கனவே என் விஷயத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு தெரியும்ல உனக்கு அப்படின்னோடனே, என்னடி இது என் புருஷன் பண்ணடி, இங்கே பாரு அந்த மாதிரி தான் நானும் மாட்டிக்கிட்டேன், நீயும் மாட்டிக்காத அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே ஐஸ்வர்யா குழம்பிடுறாங்க. உன்னை கௌதம் கிட்ட, கௌதம் இந்த காசு வேணாம் கௌதம், எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம், இதனால் பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் வராது ஐஸ்வர்யா, சொன்னால் கேளுங்க கௌதம், இந்த காசு வேணாம், இந்த காசை வச்சு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டோம், என் அம்மாக்கிட்டையும் நான் கொடுத்து பார்த்தா அவங்களும் வாங்க மாட்டாங்க கௌதம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஐஸ்வர்யா இப்படி பண்ண, நீ நானும் என்ன ஏன் பிரித்து பார்க்குற ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மழுப்புறாரு. ப்ளீஸ் ஐஸ்வர்யா அப்படின்னு, சரி இந்த பணம் என்கிட்டே இருக்கட்டும், ஏதாவது தேவைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. பாடா ஐஸ்வர்யா கிட்ட பணம் இருக்கிறது நல்லதாக போச்சு, அவள் கொடுக்குறாளோ குடிக்கிற பணமாவது வாங்கிட்டாளே அப்படி சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க. நம்ம மகா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சூர்யா வந்து மகா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பிரபா வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து கரெக்டாக விஜயை பார்த்துடுறாங்க. விஜய் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறதும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதும் பார்த்துட்டு, ஏன் விஜய் இப்படி இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க ஒழுங்காக இருங்க இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஏன் ப்ரோ உன் கூட சுற்றிட்டு இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன் ப்ரோ, இப்போ தான் என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, நீ தான் ப்ரோ எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் உன்னை நான் எழுந்துடணும் பயமாக இருக்குது ப்ரோ, இதுக்கப்புறம் வந்து உன் கூட பேச முடியாதுல்ல, உனக்கு வேறு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து அது வந்துன்னு சொல்லும்போது கரெக்டாக கையை பிடிக்கிறாரு, கீழே விழ போகிறாரு. நம்ம வந்து பிரபா வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. 2 பேரையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து இந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ஹோட்டலில் அப்படின்னு நம்மலாம் தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாரு உங்கள் புள்ளன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது பிரபா கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம மகா எங்களோட பிரபா அப்படிலாம் பண்ணவே மாட்டா, அவளை பற்றி தப்பாக பேசினேன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடும், வந்து பிரபா வந்து ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாரு நம்ம வந்து சூர்யா. ஹோட்டலுக்கு வந்து போய் விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது இதுக்கெல்லாம் காரணம் அனாமிகா தான். அனாமிகாவும் சித்ராவும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்து இப்போ ஹோட்டலில் சந்திப்பாங்க. சித்ராவும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போய் அந்த ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி வர சொல்லியிருக்காங்க நம்ம பிரபாவும் எதேச்சியாக போகும்போது கரெக்டாக இவங்க 2 பேர் மீட் பண்ண வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து நிரூபிக்கிறாரு சூர்யா. இந்த மாதிரி அனாமிகா தான் வந்து இந்த பையனை அனுப்பிச்சு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா வந்துச்சே, நீ இவ்வளோ கேவலமானவளா, உன்னை நல்லவன் நினச்சி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனால் என் தங்கச்சி அசிங்கம் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்னன்றீங்க, இவர் இஷ்டத்துக்கும் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பார், மறுபடியும் இந்த பிரபா கூட பேச வேணாம்னு சொன்னால் பேசுவார், நான் அசிங்கப்படுத்தக்கூடாதா, நான் அப்படி தான் அசிங்கப்படுத்துவேன், நான் அப்படி தான் செய்வேன், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிங்க அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. ஒன்று விஜய் வந்துச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, ஓ அப்படியா, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டிங்களா, உங்களுக்கு அந்த பிரபா தான் முக்கியமாக இருங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா டென்ஷன் ஆகிறாங்க.